வணக்கம். ரூ. 7,500 ஒரு கிராம் 2025 ஜனவரில தங்கத்தோட விலை. அதே மாதிரி 1 கிலோகிராம் வெள்ளி ரூ. 96,000 இருந்தது. இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட மோர் தென் 100% தங்கம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. வெள்ளி 2 மடங்கு, அதாவது மோர் தென் 200%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆ வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாமா? எல்லா இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய ஆ கொஷின் சொல்லலாம். ஏன் அப்டின்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது இறங்கிடுச்சுன்னா, பெரிய அளவுக்கு லாஸ் வரும். அதிகமான ரிஸ்க் இருக்கும் அப்டின்ற ஒரு பயமும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. தங்கம், வெள்ளி இதுல இந்த 2026ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? இப்போ முதலீடு ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இது எல்லாமே என்னோட டெலகிராம் குரூப்பில் இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஜனவரி 23 மதுரையிலையும், ஜனவரி 24 திருச்சியிலையும் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் இருக்குது. இந்த ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல் விஷயம் என்னென்னா 2025 ஜனவரி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்கிட்டார். 2024 அக்டோபர், நவம்பரில் எலெக்ஷன் நடந்து அதிலிருந்து எலெக்ட் ஆன பிரசிடெண்ட் ஜனவரி 2021 பதவியேற்றுக்கிட்டார். அப்போது பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் $2,620 இருந்தது அமெரிக்காவோட தங்கம். டாலரில் $4,800 இன்னைக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. $30 இருந்த வெள்ளி இன்னைக்கு $94 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே நம்ம இந்தியாவில் வரும்போது 76,000 இருந்தது 10 கிராம் தங்கத்தோட விலை. அதாவது 1 கிராம் தங்கத்தோட விலை நியர்லி 7,500 டு 7,600 இருந்தது. இப்போது 15,000 கிராஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 92,000 1 கிலோகிராம் வெள்ளி இப்போது 3,50,000 கிட்டத்தான இருக்குது. எம்சிஎக்ஸோட வெள்ளி 335 கிராஸ் ஆகிருக்கு. இப்போது தங்கம் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? இதுதான் எல்லாருக்குள்ள கேள்வி. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் அப்டேட் பண்ணது என்ன, ஈக்விட்டி மார்க்கெட்டும் தங்கம், டாலர் இது 3மே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது. அதாவது நார்மலாக கோல்டு, சில்வர் அதிகமானா ஈக்விட்டி மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனால் கோல்டு, சில்வர் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2025ல் ஈக்விட்டி மார்க்கெட்டும் அமெரிக்காவில் ரெக்கார்ட் ஹை, கோல்டு, சில்வரும் ரெக்கார்ட் ஹை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் ஒரு சென்டிமெண்ட் இல்லை சினாரியோன்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து குறைச்சது என்ன ஆகுதுன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்த பணத்தை எடுத்து கோல்டு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. டேரிஃபோட இம்பேக்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடந்த அன்சர்டனிட்டியும் கோல்டு, சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது. இன்னொரு விஷயம், சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஃபோர்காஸ்டிங்கில் அன்சர்டனிட்டி குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அவங்களோட ஃபண்டை கோல்டு, சில்வர் அதாவது சேஃப் ஹேவன் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு ரீசனாக இந்த கோல்டு, சில்வர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, பிட்காயினில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட $1,20,000 மேலே நியர்லி இன்க்ரீஸ் ஆகிருந்த பிட்காயின் 70,000 டு $80,000 கிட்ட ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு ரீசெண்டாக. ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டு, சில்வர் பக்கம் டர்ன் ஆகிருக்கிறது ஒரு ரீசனாக பார்க்கலாம். இப்போது கோல்டு, சில்வர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா டாலர் வீக் ஆகணும், ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கணும். இது 2 விஷயம் வந்து கோல்டு, சில்வர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான ரீசன் என்னென்னா ட்ரம்ப்போட பாலிசி. ஈரானோட பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கான பிரச்சனையில் தலையிட்டது, வெனிசுலாவை கைப்பற்றி இருந்தது, இப்போ கிரீன்லாண்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான நியூஸு, யூரோப் யூனியனுக்கான டேரிஃப் இம்போஸ் பண்ணுது. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி அடுத்தடுத்த நியூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஒரு சிலர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. ஒரு சிலர் லாஸில் இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம வச்சு பெரிய லாஸை வந்து நம்ம ஏற்படுத்திக்க கூடாதுன்னு பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு கோல்டு, சில்வர் இந்த மாதிரி சேஃப் ஹேவன் அசட்டுக்குள்ளே டர்ன் ஆகுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் கோல்டு, சில்வரோட விலை இன்னும் ஏற ஆரம்பிக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போது கோல்டுக்கான குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனிஸு என்னென்ன டார்கெட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜெஃப்ரீஸ் ரொம்ப ஃபெமிலியர் குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி. இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் $6,600 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற அப்ராக்சிமேட் ப்ரைஸில் வந்து 52% வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
யார்டேனி குரூப் அப்படின்றவங்க $6000 கொடுத்துருக்காங்க, 38% பொட்டன்ஷியல். யூபிஎஸ் குளோபல் புரோக்கரேஜ் $5400 கொடுத்துருக்காங்க, 24.4% பொட்டன்ஷியல் அப்சைட். ஜேபி மார்கன் சேஸ் $5055 அப்சைட் பொட்டன்ஷியல், இது வந்து 16% கிட்ட கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா $5000 கொடுத்துருக்காங்க. டச் பேங்க் $4950, கோல்ட்மன் சாக்ஸ் $4900, மார்கன் ஸ்டான்லி $4800, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் $4800, வெல்ஸ் ஃபார்கோ $4500. ஸோ 4500 to 4700 கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜ் அண்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், குளோபல் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 4800 to 4900 $5200 கிட்ட மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜ் கம்பெனி. ஆனால் 2 கம்பெனி $6000 மேலே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி $4800 கிட்ட அமெரிக்காவில் கோல்டோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னா ஜெஃப்ரீஸ் குரூப் தான், $6600 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த கம்பெனியும் கோல்டோட ப்ரைஸை இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இறங்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அடுத்தது சில்வர். சில்வர் வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோல்டோட ஃபோர்காஸ்டிங் அட்லீஸ்ட் மினிமம் $4500 மேலேயாவது இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சில்வருக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் சில்வர் அப்படின்ற ஹிபாட் கம்பெனி $175 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 84% அப்சைட் பொட்டன்ஷியல்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா $170, சிட்டி குரூப் $100 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ராபர்ட் கியாசாக்கி, இவர் ஆல்ரெடி ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கு எழுதினவர். இவரோட டார்கெட் $100 $200 பிட்வீனில் இருக்கும் அப்படின்றதையும், அதாவது இப்போ இருக்கிற இதுலேருந்து நியர்லி 5% 100% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ட்விஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. ஹெச்எஸ்பிசி $68 கொடுத்துருக்குறாங்க சில்வருக்கான டார்கெட். இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இறங்கும் அப்படின்னா நியர்லி 28% இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சாக்ஸோ பேங்க் $60 to $70, இது 26% 36% வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபி மார்கன் $58 இறங்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யூபிஎஸ் $60 இறங்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தங்கத்தோட ஃபோர்காஸ்டிங் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. சில்வரோட ஃபோர்காஸ்டிங் டார்கெட் ஒரு மிக்சட் சினாரியோவில் இருக்குது. பட் இதில் டவுன் சைட் ரிஸ்க்கும் ஒரு சில ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிறதுனால கோல்டை விட சில்வர் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சில்வர் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி ரிவார்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டவுன் சைட் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கோல்டு 100% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில்வர் 200% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 50%னா கூட அது வந்து நியர்லி ஒரு 25% தான் ஓவரால் ரேலியில். அதனால் ஒரு 50% இறங்குச்சுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 50% கிட்ட ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஐபி மாதிரியோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு கரெக்ஷனில் ஃபால்லையும் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் கோல்டு எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் எல்லாமே அமெரிக்காவோட மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு இந்தியாவோட ப்ரைஸ் என்ன வரும் பர் கிராம் அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.